நண்பனை பார்க்க வீட்டிற்கு போனேன். ஓய்வு பெற்ற தமிழாசிரியரான அவன் அப்பா சந்திரசேகர் காப்பகத்தில்லாமல் வாசலில் நார்க்கட்டிலில் அமர்ந்திருக்க, அருகில் 10 வயது பேரன் கையில் தமிழ் தினசரியை பிடித்து உரக்க வாசித்துக் கொண்டிருந்தான். அவர் கண்மூடி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். காலை வேளை குழந்தையை படிக்க விடாமல் வயசான காலத்துல தாத்தா ஏன் பேரனை இந்த இம்சைப்படுத்துறார் என்று நினைக்கும் போது என்னை பார்த்த நண்பன் வாடா என்று வரவிட்டான். இது என்று இழுத்தேன். அப்பாவுக்கு மறுபடியும் வாத்தியார் வேலை, அவர் ஏற்பாடு. புரியல என்று குழம்பினேன். சொல்றேன், பையன் காலத்துக்கு தகுந்தா போல கான்வென்ட் படிப்பு, தாய் தமிழ் சரியா வரல, இப்படி பயிற்சி கொடுத்தால் தமிழ் பேச்சு படிப்பு எல்லாம் சுத்தமாய் வரும். அப்பாவுக்கு தினசரி செய்தி தெரிஞ்சா போல இருக்கும். என்னைக்கும் பெரியவங்க புத்தி தான், அவங்க வீட்டில் இருக்கிறது பெரிய பலம் என்று பெருமையாக சொன்னான். அப்பாவை காப்பகத்தில் விடும் முடிவு எனக்குள் சற்றென்று மாறி மனம் தெளிவாகியது. இதுபோல பல கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.